ஆறுக்கு 2.5 கல்லறை வெட்டிக்கம்மா, சில்லறை ஒட்டிக்கம்மா, அன்னத்திலம்மா இல்லைன்னா ஒத்திக்கம்மா, அத்தட்டா பத்திக்குமா. அலப்புற கிளப்புறோம் தலைவருக்கு லிரிக்ஸ் போட நான் தாண்டா நிரந்தரம் அப்படின்ற மாதிரி இப்போ மனசுல ஆயோலையும் நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. கதையோட ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. திருச்சி வண்ணல்லே அந்த லைன் எப்படி மலையாளம் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணீங்களா? சும்மா அடிச்சு அடிச்சு விட சொல்ல டிஸ்ரெஸ்பெக்டோட அடிச்சு விட்டது இல்லை. திருத்தி வைக்க போலீஸ்காரர் திருத்தி வைக்கான்னு வந்தல்லே, திட்டம் உண்டல்லே, சேட்டன் வந்தல்லே. ஏன்னா நமக்கு தெரியும் எல்லாமே நம்ம சேட்டா தான் சொல்லுவோம். சேட்டன் வந்தல்லே, சேட்டை செய்யான் வந்தல்லே. ராமையா நீ ராங்கா பார்த்தா சேதாரந்தான் அண்ணா சடக்கு போட்டா சம்பவம் தான் சூப்பர் லாக் அப்படின்னாரு. அனிருத்துக்கு எப்படின்னா நிஜமாவே எனக்கு தெரியல கூலியில விஷ்ணு எடவன் ஷூரா எழுதுவாரு, எனக்கு அது தெரியும். ஏன்னா அவரோட டைரக்டர் படம் அது. லோகேஷ் படத்துல எல்லாம் ஹீரோ கிட்ட ஒரு வில்லத்தனம் வந்து ஒண்ணு இருக்கும். அது தலைவருக்கு எதிரானா இன்னும் எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும். அதை மட்டும் கொண்டாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா, இந்த வாழ்க்கை வாழத்தான் நாம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல, கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல, கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. தலைவா வணக்கம். வணக்கம். தலைவர் தானா? சரி, இந்த அலப்புற கிளப்புறோம் தலைவருக்கு லிரிக்ஸ் போட நான் தாண்டா நிரந்தரம் அப்படின்ற மாதிரி இப்போ மனசுல ஆயோலையும் நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? நிரந்தரம் தலைவர் நிரந்தரம் சொல்லலாம். மற்றபடி எனக்கு அந்த இடத்துக்கு இந்த டைமில் நான் கரெக்டாக இருக்கிற மாதிரி ரிசல்ட்ஸ் சொல்லுது. மற்றபடி ஐ எம் வெரி ஹாப்பி ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம லிரிக்கில் பார்த்தோன்னா இப்போது ரஜினி சார், இன்னொரு பக்கம் அனி ப்ரோ, இந்த படம் நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மொமெண்ட்டு எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து வேட்டையன் நான் வந்து எழுத வாய்ப்பு வரும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஞானவேல் சார் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கார். அவர் யுகபாரதி சார்லாம் நல்ல டீம், அவர் காம்போ. ஸோ இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் சாங் இருக்குமாங்கிறதுலாம் நமக்கு முதல்ல ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. நான் நினச்சேன் லைக் இன்னும் கூட இல் பி லைக் ஃபுல்லி ஸ்டோரி பேஸ்ட் மாண்டாஜ் சாங்ஸ் அப்படி போகும் அந்த மாதிரி நினச்சேன். பார்த்தா ஒரு செலிப்ரேஷன் சாங் இருக்குது. ஸோ அனி நம்மளை திருப்பி தூக்கி விட்டார் 2வது தடவையாக. ஸோ கூப்பிட்டு இந்த வாய்ப்பு அனி தான் கொடுத்தாரு. அண்ட் டேரக்டர் சாரும் சொன்னார் எனக்கு குக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அது வந்து வேறு மோடு, இந்த மோடு வந்து ஃபுல் செலிப்ரேஷன் பார்ட்டி மோடில் தலைவரை பற்றி கொண்டாடுற மாதிரி. இந்த சாங் ஆரம்பத்துலேயே வந்துருமா இல்லை எதனா வந்து மாசான சீனுக்கு நடுவில் எதனா வந்து வர? நான் படமாலாம் பார்க்கல. ஆனால் இந்த சூழல் காட்சி அமைப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காக சார்ட்ட எனக்கு கொஞ்சோண்டு காட்டினீங்கன்னா அந்த சீக்வன்சஸ் எதாவது காமிச்சிங்கன்னா நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வர ஒரு 20 மினிட்ஸ் எப்படி டு நோ தலைவரோட கேரக்டர் என்ன அதெல்லாம் பார்த்தேன். அதை வச்சு பார்க்கும்போது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் தலைவரோட கேரக்டரு, அந்த ஊர் எந்த மாதிரி ஊரில் கதை நடக்குது அதுக்கான. ஓகே, அந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்களா? அது எப்படி இருந்துச்சு? அது வந்து ரொம்ப ஜனரஞ்சகமாக எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாகவும், அட் த சேம் டைம் இந்த கதையோட ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ நல்ல சூப்பர் பேலன்ஸ் ஆஃப் ஞானவேல் சாரோட விஷன், அவரோட கருத்தியல் என்ன, அவரோட கண்ணியம் என்ன கண்ணியத்தோட கதையை நகர்த்துவாரோ அதே கண்ணியம் இருக்குது. ஆனால் அதை கொண்டாடக்கூடிய விஷயம் என்னென்னா, ஞானவேல் சாருமே ஒரு தலைவர் ரசிகர். அவரோட முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஒருவன் வந்து அசோக் செல்வன் ஹீரோ நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்லேயே உலகத்தில் வெற்றியாளர்கள்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சச்சின், அப்துல் கலாம், தலைவர் இந்த மாதிரி அதுலேயுமே தலைவருக்கு ஒரு ஹோமாஜ் கொடுத்துருப்பாரு. ஸோ இது ஒரு நல்ல அந்த ரெண்டுத்தோட ஒரு கலவையாக இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும் காட்சிகள் இதுக்கு. ஓகே, ஞானவேல் சார் வந்து ஆரம்பத்துலேயே ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி தான் ஜெய்பீம்னு ஒரு கதை எடுத்தால் அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்தது. ஸோ இதுவுமே வந்து ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்ததா ஒரு தகவல். இது எந்த அளவுக்கு உண்மை? நான் அந்த அளவுக்கு நான் கதையோட இது பார்க்கல. கதையோட களத்தை புரிஞ்சிக்கிற அளவுக்கு, இந்த பாட்டோட களத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நான் பார்த்த விஷயங்கள். அதில் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரியா என்ன அது என்னால் கணிக்க முடியல அதை வச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த திருச்சி வண்ணல்லே அந்த லைன் எப்படி மலையாளம் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணீங்களா? இல்லைங்க, அது ஒரு சும்மா அடிச்சு விட்டு சொல்ல டிஸ்ரெஸ்பெக்டோட அடிச்சு விட்டது இல்லை, ஃபன்னாக அடிச்சு விட்டது அப்படி சொல்லலாம். அது எப்படின்னா இவர் ஹலமதி அபிபோ எழுதினார் இல்லைங்களா, சிவகார்த்திகேயன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரோமோ வீடியோலேயே அவர் சொல்லியிருப்பாரு, அரபினா எனக்கு எப்படி அரபி தெரியும் அப்படின்னு கேட்டது சொல்லுவாங்க. நம்ம சும்மா அப்படி ஜாலியாக ஜிப்ரிஷா பேசுவோம்ல அந்த மாதிரி. இப்போ மலையாளத்தை பற்றி நம்ம தமிழில் இருக்கிற பெரும் டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் சொன்னால் இது மலையாளம் நம்ம
புரிஞ்சுக்கிறதுக்கும் ஏத்துக்கிறதுக்கும் ஒரு என்னலோ வாலோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதுல ஆனா எனக்கு சில மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட இதை எழுதிட்டு இது தப்பா இருக்கான்னு கேட்டா தப்பா இல்லை அப்படின்னாங்க. ஸோ அது ஃபன்னாகவும் இருக்கு, கேட்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி தலைவரை பத்தியும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ற மாதிரியே வச்சு இந்த கேரக்டரை செலிப்ரேட் பண்ணி திருச்சி வரலைன்னா சொல்லுவாங்க திருப்பி வருதுக்கு தான் சொல்லுவாங்க. தமிழ்ல ஒரு ஜோக் சொல்லுவாங்க, ஈரோடு போய் திருச்சி வரும்னா இந்த ரோட்ல போயிட்டு திருப்பி வாங்கன்றதுக்கு சொல்லும்போது ஈரோடு திருச்சின்னு ஜோக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருச்சி வண்ணல்லே தெரிக்க விட்டான் வண்ணல்லே இப்ப நான் சொல்றேன் எல்லாரும் அதோட தமிழ் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. தெரிக்க விட்டான் வந்தல்லே, திருத்தி வைக்க போலீஸ்காரர் திருத்தி வைக்கான் வந்தல்லே, திட்டம் உண்டல்லே, சேட்டன் வந்தல்லே, ஏன்னா நமக்கு தெரியும் எல்லாமே நம்ம சேட்டா தான் சொல்லுவோம். சேட்டன் வந்தல்லே, சேட்ட செய்யான் வந்தல்லே, பேட்டத்துள்ளான். பேட்டத்துள்ளல் வந்து நம்ம இப்போ ஐயப்ப மலைக்கு போகும்போது ஒரு பேட்டத்துள்ளல்னு ஒரு ரிச்சுவல் இருக்கும், ஒரு டான்ஸ் இது. ஸோ மாதிரி இவர் பேட்டன்ற ஒரு மாதிரி இருக்கு, பேட்டத்துள்ளான் வந்தல்லே வேட்டையனல்லே அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதிட்டார். ஓகே, இது ஸ்டான்ஸா வைஸ் எப்படி நீங்க பிரிச்சுக்கிட்டீங்களா, இல்லை அனிப்ரோ வந்து மனசிலாயோ இதுதான் பேஸு, இதை வச்சு நீங்க பில்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஏதாவது கொடுத்தாரா? இந்த ஸ்டான்ஸை எப்படி பிரிச்சுக்கிட்டீங்க? இது வந்து நாங்கள் கூட பிரித்து கொடுக்கப்பட்டது. ஸோ எப்படின்னா அந்த ஒரு இன்ட்ரோ இருக்குன்னு தெரியும், அது மலையாளத்தில் அது பிச் பண்ணி கொடுத்தேன். நான் சொல்ல அது இந்த விஷயம் பண்ணலாம் இப்படி பண்ணலான்ற விஷயம் நான் கொடுக்கும்போது அவர் ஓகேவா இருந்துச்சுன்ட்டு அணி ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாட்டில் மெயின் அந்த இது பெரட்டிப்பட்டை எடு கலப்பணுண்டா மோனே வந்து இவர் இல்ல பெரட்டிப்பட்டை எடு கலப்பணுண்டா மோனே ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷன் பீஸ் பல்லவின்னு சொல்லுவாங்க, அது வந்து விஷ்ணு எடவண்ணன் அவர் எழுதினாரு. அதுக்கப்புறம் ரா ரா ராமையா நீ ராங்கா பார்த்தா சேதாரம் தான் கம்மா அண்ணா சொடக்கு போட்டா சம்பவம் தான் வந்து அந்த நாள்லையும் நான் எழுதினேன். அதுக்கப்புறம் இது வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது வந்து சரணம்னு சொல்லுவாங்க பாட்டோட ஸ்ட்ரக்சர்ல. சரணம் ஃபுல்லா விஷ்ணு எடவன் தான் எழுதினாரு. அது வந்து ஒரு தலைவர் வந்து கருத்து சொல்ற சாங்ஸ் பாடி ரொம்ப வருஷம் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதை வந்து இந்த ட்ரெண்ட் இன்னைய டைமுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும்னு சொல்லிட்டு விஷ்ணு எடவன் அவர்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேப் 6 கலரை வெட்டிக்குமா வந்து அது நான் எழுதிருக்கேன். முக்கியமா அதுதான் இந்த பாட்டிலே வந்து செம வைப் மெட்டீரியல். ஸோ அது எழுதும்போது எந்த இடத்துல இருந்து அது எழுதுறீங்க? இப்போது எல்லாருக்குமே ஒவ்வொரு லிரிக்ஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு இந்த என்விரான்மெண்ட்டில் எழுதினா தான் வரும், எனக்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ நீங்கள் அதை எந்த இடத்துல இருந்து யோசிச்சு அந்த லைன் வந்தது உங்களுக்கு? அது வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். பால் டப்பா அண்ட் அசல் கோளாறு இவங்க. ஸோ ஒரு பால் டப்பா அசல் கோளாறு விக்னேஷ் ராமகிருஷ்ணன் அண்ட் முத்தமிழ் நான் ஒரு லிரிசிஸ்ட் ரவுண்ட் டேபிள் ஒன்று வச்சாங்க ஒரு சேனலில். ஸோ அந்த ரவுண்ட் டேபிளில் அவங்கள பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அவங்களோட இன்டர்வியூவில் நாங்கள் பேசிக்கிட்ட கருத்து பரிமாற்றத்தில் பயங்கரமாக அந்த ரேப்பை பற்றின பாசிபிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது அவங்கள்ட்ட இன்ஸ்பயர் ஆன. அப்புறம் அவங்க பாட்டு எல்லாமே ஃபுல்லாக கேட்பேன் நான். அந்த அடி ஒட்டின்னு ஒரு பாட்டு இருக்குது அசல் கோளாறுது, இவரது வந்து மை நேம் இஸ் ஜான்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எப்படிலாம் எழுதலான்னு சொல்லிட்டு வந்து நானே தலைவருக்கு நாம ஒரு விஷயம் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு ரேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அனிப்ரோட்டை வந்து கேட்டிருந்தேன். இந்த பாட்டில் இந்த சரணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம ஒரு ரேப் போட்டுக்கலாமா, நான் சொல்லிட்டு மாட்டேன். சூப்பர் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நான் அதை யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டு இது நான் பாடுறேன் எப்படி இருக்கு சொல்லுங்கன்னா அவர் வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக் கொடுத்தாரு. பண்ணேன் சூப்பர் லாக் அப்படின்னாரு. அனிருத்துக்கு எப்படின்னா அவர் ரொம்ப வந்து ஒரு ஜனநாயகவாதி. அவர் ஆக்சுவலி ஒர்க்குன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராடக்டை பெஸ்ட்டாக ஆக்கணும், இருக்கிறதுலேயே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது சுவையானதாகவும் ஒரு வைப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கணுங்கிற தான் அவர் ப்ரையாரிட்டியா இருக்கும். ஸோ அந்த ஈகோ பார்க்க மாட்டார். ஒரு விஷயம் தான் நல்லா இருக்கா சூப்பராக இருக்குல்ல, எனக்கு அது ஆக்சுவலி ஃபீல் ஆகுது அப்படின்னா அவர் அதை என்ரிச் பண்ணி ஃபுல்லாக அது மேலே தாளவாத்தியங்கள்லாம் வாசி இது அவர் இமேஜின் பண்ணி வச்சிருவார், கரெக்டாக வச்சிருவார். ஸோ ரிஜெக்ட் பண்ணிடுவாரோங்கிற பயத்தோட நம்ம போகணும். ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணலாம், ஒர்க் ஆகலைன்னா ஃப்ராங்கா சொல்ல போறாரு, ஒர்க் ஆச்சுன்னா எடுத்து வச்சுக்குவார் அந்த மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட சொல்லும் போது அவர் என்ன அடுத்த விஷயம் சொன்னார், என்ன சொன்னார் ஆக்சுவலி அனிப்ரோ? அதான் அவர் வந்து கேட்டாரு ஃபயரா இருக்கு ப்ரோ லாக் அப்படின்னாரு. அதை கேட்டோன்னே லைன் வந்து செம ஃபயரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணுங்க. பாடி காமிக்கலாமா? ஷுவர். நான் இதுக்கு முன்னாடி நான் இதில் இன்னும் 2 நன்றி சொல்லணும். என்னன்னா இது மலேசியா வாசுதேவன் சார் வாய்ஸில் வரும்னு எனக்கு தெரியாது. இது பண்ணும்போது விஷ்ணு எடவன் சார் உள்ள வரும்போது அவருக்கு ஏற்கனவே தெரியும் தட் அவரோட போர்ஷன் வந்து மலேசியா சார் பாட போறாங்கன்ட்டு எனக்கு இந்த ஐடியாவே இல்லை. ஸோ நான் எப்படி இருந்தேன்னா அந்த மரண மாஸ் பாட்டில் பார்த்தீங்கன்னா மீதி கேரக்டர்ஸ்லாம் பாடுவாங்க தெரியும், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாடுற மாதிரி அந்த மாதிரி தான் ரேப்னா தலைவர் எப்போ ரேப் பண்ணி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தது இல்லைட்டு. ஸோ தலைவர் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் ரேப் பண்ணும்போது நம்ம வரிக்கு லிப்சிங் பண்ணாருன்றதும் அது மலேசியா வாசுதேவன் சாரோட வாய்ஸில் வந்திருக்கு. நம்ம பாடினது மேலே ஏஐ பண்ணது வந்து மலேசியா வாசுதேவன் சாருக்கு பின்னணி குரல்லாம் இருந்திருக்கிறது வந்து ரொம்ப இது வந்து அப்படியே ஃபுல் கிராட்டிடியூட் சொல்லுவாங்க தெரியுமா, வெறும் நன்றி மட்டும் தான் எனக்கு இருக்கு உணர்வு. இதை பார்க்கும்போது ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு டபுள் ட்ரீட்டா மாதிரி. ஆமா ஆமா. ஓகே,
ஸோ ராப் போர்ஷன் மட்டும் ஆறுக்கு 2.5 கல்லறை வெட்டிக்கம்மா சில்லற ஒட்டிக்கம்மா அன்னத்திலம்மா இல்லைன்னா ஒத்திக்கம்மா தொட்டா பத்திக்குமா ஓரமா ஒத்திக்கம்மா தொட்டா பத்திக்குமா வன் மங்கக்கிற மக்கரு பக்கர முட்டுற தட்டுற பொட்டலம் கட்டுற மூடு கண்ணா அண்டர் கட்டுல தண்டர் கொண்டு வர ஹண்டர் வண்டார் சூடு கண்ணா ஹண்டர் சூடு கண்ணா வண்டார் டூடு கண்ணா ఇప్పుడు చూడు హంటర్ సూడు కన్నా వంటారు డూడు కన్నా ఇప్పుడు చూడు హంటర్ సూడు కన్నా వంటారు డూడు కన్నా ఇప్పుడు చూడు. அந்த வைப் அப்படியே இருக்கு வேற லெவல். தேங்க்யூ, தேங்க்ஸ். ஓகே சரி, இந்த இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பற்றி நம்ம சொன்னீங்க. ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் ஆல்பம் ஆரம்பத்தில் வந்து தேவா சார் அவர் வந்து கானா பாடல்கள் எல்லாமே திருவிழா பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அதை வந்து சினிமாக்குள்ளே கொண்டு வந்து அந்த இடத்துல ஒன்று புதுசாக ஒன்று கொடுத்தாரு. இதுலேயும் நம்ம வந்து கருத்து சொல்ல முடியும், என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் ஆல்பமும் வந்து இப்போ சினிமாக்கள்ல அதிகமாக வர தொடங்கியிருக்கா. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் மக்காமிஷி போன்ற பாடல்களையும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ப்ரோ, இண்டிபெண்ட் அப்படின்றது வந்து எப்போனா அது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர வரைக்கும் தான் அது இண்டிபெண்ட். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரின்னு வந்தால் ஒரு ஃபண்டிங், ஒரு அமௌண்ட், அது மேலே ஒரு பணம் போட தயாராக இருக்காங்க இண்டஸ்ட்ரிக்காரங்க அப்படின்னும் போது அந்த டைப் ஆஃப் ஆர்ட்டுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் ஏற்கனவே கேரண்டியாக இருக்குது. ஃபியூச்சர் கேரண்டியாக இருக்கோ இல்லையோ இந்த இண்டஸ்ட்ரியை நம்பாமல் செய்கிற வரைக்கும் தான் அது ஆக்சுவலி இண்டிபெண்ட். அவங்களோட கருத்து இந்த இண்டஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலி பால் டப்பா, அசல் கோளாறு, அறிவு இவங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க தனியாக அவங்க செலவுலேயே வேலை பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணி அப்படி இருந்தபோது அவங்க பண்ணது இண்டிபெண்ட். ஸோ இப்போ அது வந்து மெயின் ஸ்ட்ரீமாக நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே அது வந்தது வந்து ஒரு செமையான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இது மாதிரி தான் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். வெளியே நம்ம தெருவில் பாடிட்டு இருக்கிறதும் நம்ம தெம்மாங்கு இது எல்லாமே நம்ம எல்லா ட்ரெடிஷனதும் ஒரு ஆர்ட் ஃபார்மாக ஒரு மேடையில் இருந்தது. அதுக்கு அப்ரூவல் வந்து பொதுமக்களுக்கு ஒரு பெரிய மீடியம்ல வரும்போது அது இண்டஸ்ட்ரி ப்ராடக்டா வருது. இட் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட் எனிமோர். ஸோ இந்த மாதிரி வேற ஆர்ட் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட்ல இருந்து இதுக்கு வரணும். இது ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த விஷ்ணு ப்ரோ வந்து இந்த படத்துல இருக்காருன்னு உங்களுக்கு முதலே தெரியுமா, இல்லை வந்து தெரிஞ்சதும் அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் உங்களுக்கு? ஸோ என்னதான் இவர் இருந்தாலும் இவரோட நம்ம வந்து ஒரு படி மேலே வந்து அடுத்தது வந்து எதனா ஒரு மீட்டர் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் எதனா இருந்துச்சா? இல்ல, இந்த போட்டியோட இடமே இதுல இல்ல ஒரு ஹெல்தியான காம்படிஷன் தான். இல்ல, எனக்கு சொல்ல புரியுதா? நான் வந்து ஐ எம் ப்ரோ போட்டிங்க. எனக்கு என்னன்னா வந்து போட்டிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு உணர்வா நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த போட்டிங்கிற உணர்வை நம்ம கடந்து போய் எக்ஸலன்ஸுங்கிறதுக்கு போகணும். அப்படிதான் இது என்னோட பிலீஃப். ஸோ ஆனா இதுல அதுக்கான வாய்ப்பே இல்லை. அவங்க முன்னாடியே பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து இது எனக்கு கொடுத்தாங்க. அந்த கோரஸ் லைன் வருது இல்லை, சொன்ன ராரா ராமையா ராரா ராக்கமா. அதுக்கப்புறம் அந்த சரணம் இல்லாமல் அந்த மெயின் ஃபைனல் வர ரேப் கொடுத்தாங்க. ஸோ அப்போ கிளியரா சரணம் அவருக்கு, பல்லவி அவருக்குன்றதுல வந்து அந்த முன்னாடியே கிளியரா வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் டைரக்டர் சாரோட இன்புட்டும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கருத்தாக்கம், ஒரு கருத்தியல் ஒன்று வந்து கொண்டு பாடுற அந்த விஷயங்கள் ஃபுல்லாக அதை ஒரு கடத்த ட்ரை பண்றாரு இல்லைங்களா. அதுக்கு விஷ்ணு ப்ரோ வந்து அவர் ஒரு டோன்ல சொல்றாரு இல்லைங்களா. இது இப்போ நான் ரெடி தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். படத்தோட போர்க்கண்ட சிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து இல்லை, அந்த கேரக்டர் யார் என்னங்கிறதோட பில்டப் மட்டும் இல்லாமல் ஒரு கதையை சொல்றாங்க. ஸோ அந்த கதையை சொல்றதுக்கு அவர் அந்த இடத்துல கரெக்டாக இருப்பாருன்னு அசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அந்த லைன்ஸ் அவர்கிட்ட கொடுத்து அவர் சூப்பராக அதை பாத்தீங்களே. பாட்டோட ரிசல்ட் இதோட சூப்பர் விஷயம் என்னன்னா, இதை நிறைய பேர் கேட்கும்போது இந்த லைன் நீங்க எழுதினீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது பார்த்தா அது விஷ்ணு ப்ரோ எழுதினதா இருக்கு. நீங்க எழுதினீங்களா அவர்கிட்ட கேட்கும்போது அந்த லைன்ஸ் நிறைய நான் எழுதினதா இருக்கு. ஸோ இது ஒரு முழு ப்ராடக்டா இது கரெக்டா பிரிச்சு பார்க்க முடியாத மாதிரி ஒர்க் ஆகுதுன்றது வந்து ஒரு சக்சஸா நினைக்கிறேன் இந்த பாட்டு. இப்போ ஹுக்கும் பாடல் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் எழுதும்போது ஒரு மீட்டர் யோசிச்சு எழுதிருப்பீங்க. பட் ஆனால் இப்போ அது வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு பாடலாக வந்து இப்போ ரசிகர்கள் மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ ஹுக்குமை தாண்டி நான் ஒரு மீட்ரு அதிகமாகவும் இந்த பாட்டில் வந்து கொடுக்கணும், அந்த ஹுக்கும் மீட்டருக்கும் இருக்கக்கூடாது, ஹுக்கும் மீட்டர் கீழேயும் போயிடக்கூடாது. ஸோ அந்த மீட்டரை இதில் எப்படி பிடிச்சி கொண்டு வந்தீங்க? இது வந்து நான் வந்து ரொம்ப சின்சியராக இந்த ப்ராடக்ட் அந்தந்த ப்ராடக்ட் தான். இது வந்து இதில் ரெண்டுத்துக்கும் ஒரே கனெக்டிங் ஃபேக்டர்னா தலைவர் அண்ட் அஃப்கோர்ஸ் அனிருத். ஸோ அதை தலைவரோட லெகசியை மட்டும் நம்ம கெடுக்காமல் இருந்தாலே போதும். ஆனால் இந்த பாட்டுக்கான ஒரு சின்சியர் ஒர்க் இருக்குல்ல, இதுக்கு என்ன ப்ரீஃப் தான் டேரக்டர் நமக்கு சொல்லியிருக்காரு, இது என்ன சுச்சுவேஷனாக சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப சின்சியராக பண்ணதுனால எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. அண்ட் பாட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கிராச் வெர்ஷன் சொல்லுவாங்க, டம்மி லிரிக்ஸ் போட்டு வச்சிருக்கிற அந்த வெர்ஷன் கேட்கும்போதே தெரியும் பாட்டு அதோட மெரிட்லேயே அது எப்படியும் பிளாக் பஸ்டர் ஆகிடும்னு எனக்கு தெரியும். ஆனால் நாம வேலையை செஞ்சு முடிச்சு அது பேக்டு ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக வரும்போது நம்ம மக்கள் மைண்டில் வந்து நம்ம ஒரு செட் ஆகிருக்கல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஹுக்கும் அப்படின்னா அது வந்து தலைவரோட ஒரு ஃபேன்ஸோட ரேஜ் ஆந்தம் அப்படின்ட்டு, இது வந்து தலைவர் ஃபேன்ஸோட வைப் ஆந்தம். சரிங்களா? ஆனால் அது வைபுங்கிறது வேற கான்செப்ட்,
ரேஜுங்கிறது வேற கான்செப்ட் அப்படின்ட்டு நமக்கு ஓகே. ஆனால் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அதில் தானே இருக்கும், அவங்க மைண்ட் அந்த ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ல. ஸோ அதை மீறி ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்களான்னு தான் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு தனிப்பட்டு. ஆனால் அது இப்போ இந்த ரிசல்ட் நீங்களே பார்த்துட்டீங்க, பயங்கர பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. வைப் மெட்டீரியலா திருப்பி ஒன் செகண்ட் இதுவாகவும் ஏற்றுக்கிட்டாங்கிறது ஆக்சுவலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப, அவங்களுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்டாக பார்க்குற கண்ணோட்டம் அவங்களுக்கு இருக்கிறதே வந்து நான் ஒரு சக்ஸஸாக நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த தலைவரை நிரந்தரம் அப்படின்ட்டு இருக்குல்ல, இது வந்து நீங்க அனிப்ரோ கிட்ட அதுக்கப்புறம் எதனா சொன்னாங்களே, ஏன்னா இது வந்து எதனா இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு, வேணுமா வேணாமா அப்படின்றது, தலைவர் நிரந்தரம் அப்படின்றது. தலைவர் நிரந்தரம்ன்றதுல எதுவும் பிரச்சனை இல்லை. தலைவர் நிரந்தர சூப்பர் ஸ்டாருடான்னு ஃபர்ஸ்ட் எழுதினேன். அதில் வந்து தலைவர் களத்தில் சூப்பர் ஸ்டார். ஸோ நான் தலைவர் வந்து அதுக்கு முன்னாடி மீட் பண்ண சொல்லி அந்த நிரந்தர சூப்பர் ஸ்டாருடாங்கிறது வேணாம், நம்ம எதுக்கு ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஐ ஷுட் ஓகே. அந்த டைம்ல அந்த காக்கா கடுகு தலைவர் அதுக்கு பாட்டு முன்னாடியே வந்துருச்சுல. ஸோ கிரியேட் பண்ணும்போதே தலைவர் சொல்லிட்டாரு இதெல்லாம். அப்போ ஏன்னா சூப்பர் ஸ்டார் மீடியாவில் ஃபேன்ஸ் பற்றிலாம் நாம எதுக்கு அந்த ஃபயரை நாம எதுக்கு ஃபியூவல் பண்ணோம், அது நம்ம வேலையே கிடையாது, நம்ம யார்ட்டையுமே எதுவுமே ப்ரூவ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிரந்தர சூப்பர் ஸ்டார்டாக எடுக்க சொன்னார். ஆனால் அனிப்ரோக்கு எனக்கு என்ன, தலைவர் நிரந்தரங்கிற கான்செப்டை எப்படி விட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மனதோட நாங்கள் ஏற்றுக்கிட்டாலும் தலைவர் நிரந்தரம்னு பாட்டில் பாட வச்சிட்டாரு அனிருத். ஸோ அதனால இன்னி வரைக்கும் அந்த தலைவர் நிரந்தரங்கிற ஹேஷ்டேக் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கு வேணுங்கிறது ஆயிடுச்சு, தலைவர் அது தேவையில்லைன்னு சொன்ன இடத்துல அதை எடுத்தாச்சு. இப்போ அகைன் விண்டேஜ் வில்லன் ரஜினி சாரை வந்து இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இப்போ கூலியில் அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ கூலியில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? நிஜமாவே எனக்கு தெரியல கூலியில். இதெல்லாம் வந்து ரூமர், இதெல்லாம் அந்த ஆங்கிள்லாம் இல்லை. விஷ்ணு எடவன் ஷூராக எழுதுவார், எனக்கு அது தெரியும், ஏன்னா அவரோட டைரக்டர் படம் அது, அவர் எழுதுறாரு. ஸோ அதை மீறி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஐ வில் பி வெரி தேங்க்ஃபுல். ஏன்னா வந்து எனக்கு வந்து தலைவரோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்கும் ஒரு பாட்டு எழுதணும்னு எனக்கு ஆசை. கிக்கி எழுதிய பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு தத்துவங்கள் சொல்லியிருப்பாங்க, தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதணும்னு எனக்கு ஆசை. தலைவருக்கு வந்து இந்த இளமை திரும்புது, இது மாதிரி அவரோட இந்த மெச்சூர் ரொமான்ஸ் அது எழுதணும்னு ஆசை. அண்ட் இதில் கேட்கவே வேணாம், ஃபுல்லாக எப்படி தான் இருந்தாலும் இவரோட படம் எல்லாத்துலேயுமே, லோகேஷ் படத்தில் எல்லாமே ஹீரோ கிட்ட ஒரு வில்லத்தனம் வந்து ஒன்று இருக்கும். அது தலைவருக்கு எழுதுறாருன்னா இன்னும் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். அதை மட்டும் கொண்டாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா பிரிச்சு மேஞ்சிருவீங்க. என் பெஸ்ட்டாக பண்ணுவேன். ஹுக்குமுன்னு ஞாபகம் வருது, இந்த தலைவரே நிரந்தரம் அப்படின்னு சொல்லும்போது சில ஆடியன்ஸ் வந்து இது வந்து ரஜினி ஃபேன்ஸ் வந்து இது வந்து ஏற்றுப்பாங்க. ஸோ ஓகே தலைவர் தான் நிரந்தரம். மற்ற ஆடியன்ஸ் மற்ற ஃபேன்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன மற்ற ஆக்டர்ஸை வந்து இது பண்ணுறீங்களா, டவுன் பண்ணுறீங்களா, அவர் தான் நிரந்தரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கிரிட்டிசிசம் உங்களுக்கு தெரியும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த கிரிட்டிசிசம்? ப்ரோ எனக்கு அது கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து, கிரிட்டிசிசம்னா என்ன, விமர்சனம், அதுதான் அதோட. ஸோ விமர்சனம் எது விமர்சனம்னா அது பெட்டர் ஆகணும் அப்படின்ட்டு நினச்சி இன்டென்ட்டோட ஒருத்தங்க செய்யும்போது தான் அது விமர்சனம் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்த விமர்சனங்களை எல்லாமே நான் அதுலேருந்து என்ன படிப்பினை கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டேன். பட் நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலி விமர்சனம் இல்லை, அது ஜஸ்ட் இப்போ நான் சூப்பர்னு சொன்னால் அப்போ நாங்கள் சூப்பர் இல்லையான்னு ஒருத்தர் கேட்குறது வந்து அது எனக்கு எப்படின்னு தெரியல. நான் தான் சூப்பர்னு நான் சொன்னேன்னா நீங்கள் எதனா ஃபீல் பண்ணலாம். ஸோ நான் தான் சூப்பர்னு சொல்ல, எங்கால் சூப்பர்னு சொன்னேன். பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து த்ரிஷா மேமும் ஐஸ்வர்யா மேமும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு புதுசாக இருக்கும் பார்க்கவே. எப்படின்னா அது ஒரு கிப்ரிஷ் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார் ஏஆர் ரஹ்மான் சார். அவரும் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல வரிகள் இருந்தால் இது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து அதை கன்வே பண்ண முடியாது, அந்த வரிகள் கிட்ட தான் எல்லாருக்குமே காது போகும். ஸோ அதனால அது கிப்ரிஷ் வச்சா அப்படின்னாங்க. பட் இப்போ அதே மாதிரி பார்த்தா ஹுக்கும்லையும் பார்த்தோன்னா இந்த ஹுக்கும்ன்ற வார்த்தை இப்போ மனசிலாயோ எதனா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கொடுக்குறீங்களா அந்த ஹுக்கும், அது மாதிரி புது வார்த்தைகள் அது எங்கேருந்து பிடிக்கிறீங்க? இது வந்து என்னன்னா ஹுக்கும் வந்து தலைவர் பிடிச்ச வார்த்தை. தலைவர் ஜென்ரலாக இந்த லக்கா வந்து அவர் தான் சொன்னார் சந்திரமுகியில். மாதிரி தலைவர் சில விஷயம்லாம் யூனிக்காக அவரே ஒரு எஃபர்ட் போட்டு சில விஷயங்கள் பண்ணுவார். ஸோ ஹுக்கும் வந்து அவர் தான் நெல்சன் ப்ரோட்டோ வந்து சொல்லியிருக்காரு, இந்த ஜெயிலராக இருக்கேன், அது வந்து அந்த திஹார் ஜெயிலில் இருக்கேன். ஸோ ஒரு ஹிந்தி வார்த்தை ஒன்று சும்மா ஹுக்கும்னு ஒன்று போட்டால் ஃபேன்சியாக இருக்கும், புதுசாக இருக்கும், இது கட்டளை ஆணைன்னு அர்த்தம், அது என்னன்னு எல்லாருமே தேடுவாங்க, ஒரு கியூரியாசிட்டியும் சூப்பராகவும் சொல்லிட்டு தலைவர் பிடிச்ச வார்த்தை தான் ஹுக்கும். அந்த வார்த்தை இந்த பாட்டில் இந்த சிச்சுவேஷனில் வர பாட்டில் வச்சா செமையாக இருக்கும்னு சொல்லி அனிப்ரோ தான் ஹுக்கும் ஃபிக்ஸ் பண்ணார். அதே மாதிரி மனசுலாயோ வந்து அந்த படத்தில் மனசுலாயோ ஹிட்டு ஜெயிலரில். அண்ட் ஆல்சோ இது வந்து செட்டப் இப்போ வருமானம் அதை பார்க்க இல்லை, இப்போ இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு பாவம் இவர் வந்து. ஸோ அந்த மனசுலாய் வந்து அனிப்ரோ ஃபிக்ஸ் பண்ணது, மேபி டேரக்டர் சாரும் பண்ணிருப்பாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், இந்த பாட்டில் விஷ்ணு எடவனும் சுப்புவும் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மனசுலாயோ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்களே நாமளே உள்ள வந்தோம். இப்போ அந்த ஹூக் ஸ்டெப்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு படத்தில் ஒரு பாட்டு வருதுன்னா இந்த பாட்டில் வந்து டான்ஸ் ஆடுறதுக்காகவே தனியாக ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அது அனிப்ரோ கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை எப்படி? அவர் மக்களோட மக்களாக இருந்து இசை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ அனிப்ரோ வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அவர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு கம்போசருங்கிற மைண்ட் செட்லேருந்து அவர் பண்ணுறதில்ல, இந்த பாட்டுக்கு வந்து அவார்டு வரணுன்ட்டு நினச்சி பண்ணுறதில்ல, இசையை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டுலாம் பண்ணுறதில்ல. மக்களோட மக்களாக அந்த பாட்டை கேட்கும்போது எப்படி இருக்குது, அவர் அந்த ப்ராடக்டோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்தே தான் அவர் கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருன்றது என்னோட
என்னோட அப்சர்வேஷன், நான் பார்த்த விஷயங்கள். ஸோ அதுதான் நீங்கள் சொல்கிற அந்த ஹுக் ஸ்டெப்பாவோ வேறு வேறு வடிவத்தில் வருது. சில சமயம் வெறும் எலிவேஷன் சாங்காக இருக்குது, வெறும் மூட் பீஸ். ஈவன் இப்போ நான் பிழை நீ மழையிலாம் எடுத்திங்கன்னா காதல்னும் போது அந்த பாட்டு கேட்டால் உடனே உருகுறாங்கல்ல. ஸோ அவர் வந்து மக்களோட மனநிலையிலேருந்து தான் கம்போஸ் பண்ணுன்றதுல அவர் தெளிவாக இருக்காரு. அதுதான் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த மேஜிக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸாக நான் நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, ரஜினி சார் 73 வயசு ஆகுது, ஆனால் ஸ்டில் இருந்தாலும் காம்படிஷனில் இருக்காரு. ஏன்னா இப்போ கங்குவாவும் October 10th ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து தலைவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சாரே வந்து இல்லை நாங்களே போகிறோம் அப்படின்ட்டு போயிட்டாரு. பட் ஆனால் இந்த காம்படிஷனில் இன்னுமே இருக்காரு. அவர் தலைவர். அவர் அந்த மேஜிக்கை, அது ரீசன் தெரியாம அந்த மேஜிக் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சூப்பர், அது பெஸ்ட். மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.